وعلى آله وصحبه أجمعين أما بعد. பாசமான மாணவ கண்மணிகளே, அல்லாஹுவினுடைய பெரும் பாக்கியம் அல்லாஹுவினுடைய வேதத்தோடு அல்லாஹுவினுடைய வேதத்தோடு நம்முடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்ளுதல் என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லவா, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லம, உங்களில் மிக மிகச் சிறந்தவர் குர்ஆனை அவரும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர். அப்ப குர்ஆனை கற்கக்கூடிய மாணவர்கள் பூமி பந்தில் மிகச் சிறந்தவர்கள். கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களும் மிக மிகச் சிறந்தவர்கள். என்றாலும் இந்த குர்ஆனிய கல்வி நம்முடைய வாழ்வுகளை செழிப்பாக்க வேண்டுமையானால் அதற்கு மிக மிக அவசியம் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். காரணம், நாம் அல்லாஹுவினுடைய வேதத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, குர்ஆனை ஓதி குர்ஆனை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளும் காலமெல்லாம் இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, அமைதியை அல்லாஹ் உங்கள் மீது இறக்குவான், வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு இபாதத். அப்ப இந்த குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நாம் பிற மனிதர்களை விட ஒழுக்க விஷயத்தில் அதிகமாகவே கவனம் செலுத்த வேண்டும். காரணம், ஷைத்தான் பிறரை கெடுப்பதை விட உங்களை கெடுப்பதில் தான் அவனுக்கு ஆர்வமாக இருக்கும். காரணம், நீங்க தான் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறீர்கள். இந்த சமூகத்தின் முதுகுத்தண்டு நீங்கள் தான். ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு இல்லாவிட்டால் குனிந்து விடுவான். ஒரு சமூகத்தினுடைய முதுகுத்தண்டு, சமுதாயம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமையானால் அதற்கு மிக மிக அவசியம் உங்களை போன்ற மாணவர்கள். அப்போ உங்களை போன்ற மாணவர்களைத்தான் ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் அதிகமாக கெடுப்பான். மதரசாவிற்கு வருவதை தொட்டும், தவறான காரியங்களை பேசுவதை தொட்டும், தவறானதை பார்ப்பதின் ஊடாக இப்படி ஷைத்தான் உங்களை கெடுப்பதில் பெரும் அளவிற்கு கவனத்தோடு இருப்பான். ஆதலால் பிற மனிதர்களை காட்டிலும் நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஒழுக்க விஷயத்தில். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாமல் அவன் எவ்வளவு குர்ஆனை மனனம் செய்தாலும், அவன் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பில் இருந்தாலும் எந்த லாபமும் இல்லை. பிறரை தண்டிப்பதை விட அல்லாஹ் கடுமையாக நம்மை தண்டித்து விடுவான். வெளியில ஒருத்தர் குர்ஆன்லாம் ஓதல, மதரசாக்கெல்லாம் வரல, ஆனா அவர் ஒழுக்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவரை விடவும் குர்ஆனை ஓதிக்கொண்டு மதரசாவிற்கு வந்து கொண்டு ஆசிரியர்களினுடைய கட்டுக்கோப்பில இருக்கக்கூடியவர் தவறு செய்யும் பொழுது அல்லாஹுவினுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். ஆதலால் ஒழுக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள், நாம் சேரக்கூடிய நண்பர்கள், இவர்களிடத்தில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை லைஸல் முஃமினு பித்தஆனி வலல் ஃபாஹிஷ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதப்படக்கூடிய இந்த நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் எவ்வளவு பெரிய பாவம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினுடைய எழுத்துக்களை அல்லாஹ் பதிந்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பேசிய வார்த்தையின் எழுத்துக்களை, நம்ம அல்லாஹ்னு பேசுறோம்னா 4 எழுத்து, அல்லாஹ் எழுத மாட்டார் வானவர், அல்லாஹ் என்ற வார்த்தையை 4 எழுத்துக்களின் ஊடாக இந்த மனிதன் பயன்படுத்தினான், இப்படித்தான் எழுதுவார். அம்மா என்று பேசுகிறோம் என்று சொன்னால் 4 எழுத்துக்கள். வானவர் எப்படி எழுதுவார்? அம்மா என்ற வார்த்தையை 4 எழுத்துக்களை கொண்டு இவன் பேசினான் என்றுதான் எழுதுவார். ஒவ்வொரு எழுத்தையும் நாம் பதிவு செய்கிறோம். லஃப்து என்று சொன்னால் அரபியில்
ஒவ்வொரு எழுத்து அலிஃப், பா, தா, சா என்று சொல்கிறோமே, இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு அரபியில் பெயர் லஃப்ஸ் என்று சொல்வார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் நாம் பதியாமல் இல்லை, பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். எந்த நேரத்திலும் நம்முடைய நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. எவ்வளவு கோபம் வரட்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். நபித்தோழர்கள் எப்படி என்று சொன்னால், அவங்களை யாராச்சும் கோபப்படுத்தி விட்டால், கோபத்துல ஒருத்த மீது இப்ப அவங்க சாட வேண்டும் என்று சொன்னால், ரஹிம் அல்லா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், போய் தொலை, இப்படித்தான் பிரார்த்திப்பார்கள், இப்படித்தான் திட்டுவார்களா. நபித்தோழர்கள் யாராச்சும் 2 பேர் நண்பர்களா இருப்பாங்க, 2 பேர் சண்டை வருமா இல்லையா, இப்ப நாம என்ன செய்வோம், கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனா நபித்தோழர்கள் எப்படி என்று சொன்னால், கோபம் மிகுதியாகும் பொழுது இவனை விட்டு நம்ம பேச்சை நிப்பாட்டணும், போய் ஓடிடா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்வார்கள், ஆனால் ரஹிமல்லாஹு ஃபுலான், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும், போ, இப்படித்தான் பேசுவாங்க. ஆதலால் இதுதான் குர்ஆன் உடையவர்களினுடைய பலன். அப்ப முதல் விஷயம், நம்முடைய நாவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலிருந்து. இரண்டாவதாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அசிங்கங்களை பார்ப்பதை தொட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வயது இருக்கிறதே, குர்ஆனை பார்க்க வேண்டிய வயதுகள். நாம் எதை பார்க்கிறோமோ அப்படியாகவே நாம் மாறிவிடுவோம். இந்த வயது அப்படிப்பட்ட வயது. அதனால் பெரும் பகுதி நேரங்களை நாம் குர்ஆனோடு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு போட்டி போட்டுக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா, போராமைப்படுவதற்கும் போட்டிப்படுவதற்கும் தகுதியானது குர்ஆன் என்பதாக குர்ஆனோடு போட்டி போட வேண்டும். யார் குர்ஆனை இவன் 10 பக்கம் மனப்பாடம் பண்ணிட்டான், உன்னை விட பாடுறா, நான் இந்த மாசம் முடிச்சு காட்டுறேன் என்ற ஆக்கப்பூர்வமான போட்டிகள், போராமைகள் இருக்க வேண்டுமே தவிர செல்போன்களின் ஊடாக தவறானதை பார்க்கலாம். வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகு தாயாரினுடைய செல்போன் இருக்கும், பாப்பாவினுடைய செல்போன் இருக்கும், அண்ணனினுடைய அக்காலினுடைய செல்போன் இருக்கும். நாம் இதிலே நேரங்களை செலவு செய்யும் போது நம்முடைய நேரங்கள் சாகடிக்கப்படுகிறது. என்ன செல்போன்ல பார்க்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் நீ செல்போனை பார்ப்பதற்காக செலவு செய்யக்கூடிய நேரத்தை குர்ஆனை மனனம் செய்வதற்காக நீ உனது வீட்டிலே நீ ஒதுக்கும் பொழுது உன் கூட உள்ளவனோடு நீ போட்டி போட முடியும். இங்க நீ உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்ப, 2 பக்கம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்ப, வீட்டுக்கு போய் செல்போன் பார்க்காம ஒரு பக்கம் நீ மனப்பாடம் பண்ணா 3 பக்கம் ஆயிரும். இவன் 2 பக்கம் தான் கொடுத்திருப்பான், நீ 3 பக்கம் கொடுத்துருவ. இப்படி தினம் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு 30 பக்கம் நீ உயர்வாக சென்று விடுவாய். 1.5 வருஷத்துல நீ குர்ஆனையே மனனம் செய்து முடித்து விடுவாய். இதுதான் ஆக்கப்பூர்வமா. நம்முடைய நேரங்கள் மிக மிக முக்கியம். செல்போன்கள்ல ஆபாசங்களை பார்ப்பது, படங்களை பார்ப்பது, பாட்டுகளை கேட்பது, இவையெல்லாம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், உங்களது பார்வையையும் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நாம் எதை பார்க்கிறோம்? அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். சூரா முஜாதலா அல்லாஹ் கேட்கிறான், உலகமே வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் காணுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? மா யகுனு மின் நஜ்வா, நீங்கள் 3 இருந்தால் இல்லாஹு ராபிஉஹும், அல்லாஹ் 4வதாக அங்கே இருக்கிறார். செல்போனை நம்ம பார்க்கும் பொழுது பூட்டி ரூமை பூட்டிட்டு பாத்ரூமுக்குள்ளாக யாரும் நம்மை பார்க்கல, ஹிஸ்டரியை நம்ம அழிச்சிடலாம். இல்லை இல்லை, நம்மை படைத்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எதை பார்ப்போமோ அதை அவனும் பார்க்கிறான். எந்த முகத்தோடு அந்த ரப்பை நாம் நாளைக்கு மறுமையில் அணுக முடியும்? கதவுகள் பூட்டப்படட்டும், பாத்ரூமினுடைய கதவுகள் தாளிடப்படட்டும், தாயார் இல்லாமல் இருக்கட்டும், தந்தை வெளியிலே வியாபாரத்திற்காக சென்றிருக்கட்டும், நாம் மட்டும் தனியாக இருக்கிறோம், செல்போன்ல இன்டர்நெட் இருக்கு, நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம். எதை பார்த்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான். இலைகி இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற என் முன்னாடி உட்கார்ந்து நீ தவறான காட்சியை பார்ப்பாயா? அல்லது நான் தான் உனக்கு முன்பாக தவறான காட்சியை நான் பார்ப்பேனா? என்ன காரணம்? என் மீதான உனக்கு ஒரு மரியாதை, உன் மீதான எனக்கு ஒரு மரியாதை. நம்ம செல்போன்ல இப்ப உங்களை உட்காந்து நான் வடிவேல் காமெடி பார்ப்பனா? பார்க்க மாட்டேன். இந்த பையன் நம்மளை தப்பா நினைச்சிருவான். இங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு படத்தை நான் பார்ப்பனா? ஏன் இந்த பையன் நம்மளை பத்தி என்னடா ஆலிம் சாஃபி தொப்பி போட்டிருக்கான், ஜிப்பா போட்டிருக்கான், பெருசா பயான் பேசுறான், இவன் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான், நாடகம் பார்த்துட்டு இருக்கான், ரிவியா இல்லையா? அப்ப உன் மேல ஒரு மதிப்பு, இந்த பையன் தப்பா நினைச்சிருவான் நம்மளை பத்தி. அல்லாஹ் அதை விட மட்டமானவனா? யாருமே பார்க்காமல் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? ரூம்ல யாருமே பார்க்காமல் இருந்தாலும் பாத்ரூம்ல அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? யாருமே பார்க்காமல் இருந்தாலும் பெட்ரூம்ல அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானா இல்லையா? அப்ப நம்ம எதை பார்க்கிறோமோ அதை யாரும் பார்க்கிறார்? உன்னையும் பார்க்கிறான், நீ பார்ப்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். ஆதலால் அன்பு மாணவனே,
மிக மிக குறிப்பாக ரொம்ப பேருக்கு ஆச்சரியமா ஆசையா இருக்கும், ரொம்ப குயிக்கா மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப குயிக்கா நம்ம ஹிஃப்த முடிக்கணும் குர்ஆன். எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு ரொம்ப அடிப்படை தவறானதை பார்க்கவே கூடாது. தவறானதை நீ பார்க்காமல் இருந்தாலே போதும், விரைவாக நீ மனனம் செய்து முடித்து விடுவாய். இமாம் ஷாஃபின்னு உங்களை மாதிரி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசு ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப குர்ஆனை மனனம் செய்யணும், படிப்பதை எல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர் சொன்னார்கள், பாவங்களை விட்டுவிடு, தவறை விட்டுவிடு என்று சொன்னார்கள். ஆதலால் தவறான பேச்சுகள், தவறான பார்வைகள், தவறான நடத்தைகளில் இருந்து நாம் வெளியே வந்து விட்டால் அடுத்து உன்னை சந்திக்கும் பொழுது முழு குர்ஆனையும் என்ன செய்து முடித்து விடுப்பாய், மனனம் செய்து முடித்திருப்பாய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளாக அல்லாஹ் உருவாக்கட்டும். நல்ல ஹாஃபிதுகளாக, வெறும் மனதளவில் மட்டும் மனனம் செய்தவர்கள் அல்ல, வாழ்க்கையில் அந்த குர்ஆனை செயல்படுத்தக்கூடிய நல்ல அறிஞர் பெருமக்களாக அல்லாஹ் உங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.